நீங்கள் சில நேரங்களில் யோசிக்கலாம், நான் தனிமையிலே இருக்கிறேன், என்னுடைய வேதனை யாருக்கும் தெரியாது, நான் வடிக்கும் கண்ணீர் யாரும் காண மாட்டார்கள், என்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நாங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் கூக்குரலிட்டார்கள், சத்தமிட்டார்கள், தேவனுடைய சந்நிதியிலே அவர்கள் கதறினார்கள். அப்பொழுது 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தனர், அவர்களுடைய சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியதென்று. அதாவது அவர்களுடைய கூக்குரலை, அவர்களுடைய வேதனையை தேவன் கேட்டார். இன்று நாங்கள் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறோமா? தேவன் நமக்கு சொல்கிறார், உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், எனக்கு தெரியும் உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம் என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒருவர் இருக்கிறார், எங்களுடைய தேவன். அதனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்புக்காக கிரியை செய்தார். ஆபிரகாமோடு, யாக்கோபோடு, ஈசாக்கோடு இருந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட இருந்து அவர்களுடைய மீட்புக்காக கிரியை செய்தார். தேவன் இன்று எங்களை மீட்பார். அதனால் எங்களுடைய சத்தம் தேவனுக்கு கேட்கிறது. நாங்கள் தேவனை இறுக பற்றிக் கொள்வோம். தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.